தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கு புதிய அரசியலமைப்பில் என்னென்ன விடயங்கள் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பில் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நிலத்திலும் புலத்திலும் இருந்து வரக்கூடிய கோரிக்கைகள் இந்த தமிழ் அரசியல் தரப்புகள் எல்லாமே ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பது தமிழ் மக்களினுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கு என்ன தீர்வு என்ற அடிப்படைகளை உள்ளடக்கிய ஒரு இவர்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் பிளவுடையவர்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். உண்மையில் இவர்களுடைய கொள்கை என்ன? அதாவது இனத்திற்கான அரசியலை இவர்கள் செய்வார்களாக இருந்தால் இவர்களிடம் எப்படி கொள்கை ரீதியான வேறுபாடு இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் அரசாங்கத்துடன் பேசுகின்ற பொழுது இவர்கள் எந்த விடயத்தை முன்னெடுப்பார்கள், இதே நிலைப்பாட்டில் தொடர்ந்து இருப்பார்களா என்பதுதான் இதுவரை காலம் இருந்த பிரச்சனை. ஆனால் 13ஆம் திருத்தம் என்ற ஒரு விடயம் பேசுபொருளாகின்ற பொழுது அல்லது அது தொடர்பில் ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது ஐபிசி தமிழின் தி ஒப்பீனியன். இந்த சமரசமும் இல்லாத 360 பாகைகளுடைய நோக்கு. இன்றைய நாளும் மிக முக்கியமான சமூகத்தில் பேசப்பட வேண்டிய விடயங்களை பேசிக்கொள்வதற்காக நம்மோடு இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் பிரஷ்னவ். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இப்போது தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றுபடுத்த வேண்டும், ஒரே நேர்கோட்டில் அழைத்து வர வேண்டும், இவர்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி தமிழர்களுடைய அரசியல் இலக்கை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த பேசுபொருள் மீளவும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. மறுபுறமாக வடக்கு கிழக்கினுடைய ஆயர்கள் ஒருங்கிணைந்து ஒரு முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கமாக யாழ்ப்பாண ஊடக மையமும் இப்படியான முயற்சிகளில் ஈடுபட போவதாக தகவல்களும் கிடைக்கப்பெறுகிறது. இந்த நிலையில் தமிழ் கட்சிகளை ஒன்றிணைப்பது அல்லது ஒற்றுமையாக ஒரே கோட்டில் பயணிக்க வைப்பது என்பது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருந்தாலும் அது தோல்வியில் முடிவடைந்தது. ஆகவே இந்த முடிவு என்பது அல்லது இந்த நகர்வுகள் எவ்வளவு சாத்தியமானவை என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. பிரஷ்னோ, இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் நேற்றைய தினம் கொழும்பில் 2வது தரம் ஒரு கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்து அதில் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கு புதிய அரசியலமைப்பில் என்னென்ன விடயங்கள் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பில் ஒரு பொது இணக்கப்பாட்டுக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே நேரம் 5 நிபுணர்களை உள்ளடக்கி அந்த தீர்வு திட்டம் தொடர்பில் வரைவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி கனகேஸ்வரன், அதே நேரம் சட்டத்துறையில் செல்வகுமார், அதே போன்று தமிழ்மாறன், குருபரன், சிவகுமார் போன்றவர்கள் நிபுணர்களாக பெயர் குறிப்பிடப்பட்டு 5 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி 5 பேர் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒவ்வொருவர் என்ற அடிப்படையில் மொத்தம் 10 பேர் தமிழ் மக்களினுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கு என்ன தீர்வு என்ற அடிப்படைகளை உள்ளடக்கிய ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை வரைய இருக்கின்றார்கள். அதன் பின்னர் கட்சிகள் மீண்டும் கூட்டங்களை கூடி அதனை ஏற்றுக்கொள்வது, அதில் மாற்றம் செய்வது போன்ற விடயங்களை பேச இருக்கின்றார்கள். இந்த முயற்சி என்பது நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. அதே நேரம் தமிழ் மக்களினுடைய இந்த பிரச்சனைகள் சார்ந்து கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பது இதுவரை காலமும் தமிழ் கட்சிகள் சார்ந்து அல்லது தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு நிலைப்பாடாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பில் நீண்ட காலம் பேசி வந்த ஒரு விடயம். ஆனால் இதில் எங்கு பிரச்சனை வரும் என்றால், இவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எழுதி அதை ஒரு பொது பிரகடனப்படுத்துவதில் மிகப்பெரிய அளவு பிரச்சனை எழாது. ஆனால் அரசாங்கத்துடன் பேசுகின்ற பொழுது இவர்கள் எந்த விடயத்தை முன்னெடுப்பார்கள், இதே நிலைப்பாட்டில் தொடர்ந்து இருப்பார்களா என்பதுதான் இதுவரை காலமும் இருந்த பிரச்சனை. இதற்கு முன்னர் தமிழ் மக்கள் பேரவையினால் இவ்வாறான ஒரு தீர்வு திட்டம் ஒன்று எழுதப்பட்டது. அதில் தமிழரசு கட்சியை தவிர்ந்த தற்பொழுது இதில் இருக்கின்ற மிகுதி அனைவரும் இருக்கின்றார்கள். ஆனால் தற்பொழுது அந்த தீர்வு திட்டத்தை அதன் பின்னர் யாரும் கொண்டு சென்றார்களா என்றால் இல்லை. எழுக தமிழ் பிரகடனம் எல்லாம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வந்தது. தமிழ் மக்கள் பேரவைக்கு ஒரு மக்கள் ஆணையை காட்டுவதற்குத்தான் எழுக தமிழே உருவாக்கப்பட்டது. அது நல்லாட்சி காலத்தில் அந்த எதிர்ப்பலை ஒன்று இருந்தது. ஆகவே ஒரு தீர்வு திட்டம் கூட அவர்களால் எழுதப்பட்டது. அதன் பின்னர் அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த வடமாகாண முதலமைச்சர் அவர் மாகாண சபைக்கு என்ற ஒரு தீர்வு திட்டத்தை முன்மொழிந்து அதனை முன்வைத்தார். ஆகவே தமிழ் கட்சிகள் சார்ந்து தற்பொழுதும் அடிப்படை இவ்வாறு இருக்க வேண்டும் என்று
தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இவர்கள் சமஷ்டியை வலியுறுத்துவார்கள், அந்த அடிப்படை அம்சங்களில் எல்லாம் இணங்கிக் கொள்வார்கள். ஆனால் 13ஆம் திருத்தம் என்ற ஒரு விடயம் பேசுபொருளாகின்ற பொழுது அல்லது அது தொடர்பில் ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கும் இதில் இருக்கின்ற கட்சிகள் முனைவார்கள். அதே நேரம் தமிழ் சட்டத்திறனிகள் பேரவைக்கு எந்த அளவு தூரம் இவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது, அவர்கள் இவர்களை கூப்பிட்டு பேசலாம், ஏற்பாடு செய்யலாம், அது என்ஜிஓக்களாக செயல்படுகின்றவர்களுக்கு அந்த பலம் இருக்கும். ஆனால் அதனை கடந்து கட்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மக்கள் இயக்கங்கள் இவர்களிடம் கிடையாது. ஆகவே மிகப்பெரிய அளவுக்கு கட்சிகளை இவர்களால் கட்டுப்படுத்த முடியாது. தற்பொழுது இடம்பெறுகின்ற இந்த முயற்சி என்பது ஒரு வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் இது தமிழ் மக்களுக்கு எந்த அளவு தூரம் பலனளிக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதனை நாங்கள் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கின்றோம். இதற்கு முன்னர் பல்கலைக்கழக மாணவர்கள் எடுத்த முயற்சி, ஜெனீவாவுக்கு கடிதம் தொடர்பில் இங்கிருக்கின்ற சிவில் செயற்பாட்டாளர்கள் எடுத்த முயற்சி, இதில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துகின்ற தரப்பு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை, கட்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்கள் எடுக்கின்ற முயற்சி இவர்கள் அனைவரும் வந்தது ஒரு வெற்றி என்ற அடிப்படையில் தான் இருக்க போகின்றது. கட்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவர்களிடமிருந்து இந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து பேணுமாறு கட்சிகளிடம் வற்புறுத்த முடியாது. ஆகவே இதனை ஒரு மிகப்பெரிய ஒரு அடைவுமட்டமாக நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் தற்பொழுதைய அரசியல் சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு விடயம் முன்னெடுக்கப்படுவது என்பது ஒரு வெளிநாட்டு சக்திகளிடம் பேசுகின்ற பொழுது அல்லது அரசாங்கத்துடன் பேசுகின்ற பொழுது அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்கும் தமிழ் தேசிய அரசியல் ஒரு இயங்கு நிலையில் இருப்பதற்கும் அவசியமாக இருக்கின்றது இல்லையா? நிச்சயமாக. அதாவது இந்த அரசியல் தரப்புகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்பது இந்த சட்டத்தரணிகளுடைய சங்கத்தினுடைய தேவை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழ் இனம் அல்லது வாக்களிக்கின்ற மக்கள் மிக நீண்ட காலமாக கூறுகின்ற ஒரு விடயம். நிலத்திலும் புலத்திலும் இருந்து வரக்கூடிய கோரிக்கைகள் இந்த தமிழ் அரசியல் தரப்புகள் எல்லாமே ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பது. நீங்கள் குறிப்பிட்டது போல இதற்கு முன்பு பல தடவைகள் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் பிளவுடையவர்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். உண்மையில் இவர்களுடைய கொள்கை என்ன? அதாவது இனத்திற்கான அரசியலை இவர்கள் செய்வார்களாக இருந்தால் இவர்களிடம் எப்படி கொள்கை ரீதியான வேறுபாடு இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது தங்கள் தனித்தனி நிகழ்ச்சி நிரலுக்காக இவர்கள் அரசியலை செய்கிறார்களா அல்லது இனத்திற்கான அரசியலை செய்கிறார்களா என்று கேட்கிற போது நாங்கள் இனத்திற்காக அரசியல் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய கொள்கை வேறு, இவருடைய கொள்கை வேறு என்று கொள்கிறார்கள். இதன் அடிப்படையிலே தான் கடந்த கால முயற்சிகள் ஒவ்வொன்றும் பலிக்காமல் போயிருந்தது. இந்த நிலையில் இப்போது இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய முன்னகர்வுகளாக இருக்கலாம் அல்லது ஆயர்கள் சங்கம் எதிர்கொள்ளப் போகின்ற எடுக்கப் போகின்ற முயற்சிகளாக இருக்கலாம் அல்லது பிறர் சொல்லுகின்ற யாழூடக மையத்தினுடைய அந்த முயற்சியாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவை பயனை விளைவிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த செயற்பாடுகள் பிரயோசனமற்றதாக இருக்கும். அதே போல இது எதிர்கால நடவடிக்கைகளுக்கும் ஒரு பிழையான முன்னுதாரணமாக மாறும். ஏனென்று சொன்னால் சட்டத்தரணிகளுடைய கட்டமைப்பு கூட முயற்சி செய்து முடியவில்லை என்கிற போது யாரால் இது சாத்தியம் என்ற ஒரு கேள்வி எழக்கூடும். நீங்கள் குறிப்பிட்ட அதே விடயம்தான். அதாவது இந்த அரசியல் கட்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அதிகாரம் வாய்ந்த ஒரு அமைப்பு தேவை. அதாவது ஒரு சட்டத்தரணிகள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம், இலங்கையிலே அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே பெரும்பாலும் சட்டத்தரணிகளுடைய அரசியல் இருக்கிறது என்று சொல்லி கடந்த காலங்களிலே இருந்திருக்கிறது. சட்டத்தரணிகள் தான் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடு இருந்திருக்கிறது. ஆகவே இப்போது இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகளிலும் அரசியல் கட்சிகளினுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்களிலே சட்டத்தரணிகள் இருக்கிறார்கள். அந்த சட்டத்தரணிகளை பொறுத்தவரை இலங்கையினுடைய ஒரு அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களாக அல்லது சட்டத்துறையிலே கோலோச்சக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த சட்டத்தரணிகள் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிற போது அந்த சட்டத்தரணி தலைமை வைக்கக்கூடிய கட்சிகளிடம் அல்லது எங்களுடைய முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்கின்ற போது அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. உதாரணமாக ஒரு கட்சியினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தரணி இலங்கையினுடைய மிகப்பெரிய ஒரு பிரபலியமான சட்டத்தரணியாக இருக்கிற போது இந்த சங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய இளையவர்களாக இருப்பார்கள், அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்தால் எப்படி ஒரு வலியுறுத்தலை இவர்களால் மேற்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இந்த சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய முன்னெடுப்பு என்பது வரவேற்கத்தக்கது, அதில் மாற்றுக்கிறதில்லை. ஆனால் இன்னமும் தமிழ் அரசியல் தரப்புகளை ஒழுங்குபடுத்துவதில் அல்லது ஒன்றிணைப்பதில் இன்னும் ஒரு பாரிய கட்டமைப்பு, அதாவது மக்கள் இயக்கம் ஒன்று அதிகாரமுள்ள திருப்பி அளிக்கக்கூடிய அல்லது செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு மக்கள் இயக்கத்தினுடைய தேவைதான் உணரப்படுகிறது இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் இயக்கம் கிடையாது. ஆனால் அதே நேரம் சட்டத்திறனிகள் செல்வாக்கு செலுத்த முடியுமா என்றால் இங்கு கட்சிகள் தான் செல்வாக்கு செலுத்தும். ஏனெனில் அதற்கான ஏற்பாட்டை செய்வதுதான் அந்த தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை என்பது.
நான் நினைக்கவில்லை அவர்கள் தங்களுடைய இலக்குகளுக்காக இங்கு அந்த விடயத்தை கையாளுவார்கள் என்று. கனகேஸ்வரன் இருக்கின்றார், குருபரன் இருக்கின்றார், தமிழ்மாறன் இருக்கின்றார். ஆகவே தமிழ் மிகச் சிறந்த சட்டத்திறனிகள் இந்த விடயத்தை கையாளுகின்றார்கள். ஆனால் இதில் எத்தனை பேர் தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள் என்ற கேள்வியை இயல்பாக எழுப்ப முடியும். ஆனால் இங்கு ஒரு சட்டம் சார்ந்த விற்பனர்களாக அவர்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொழில் நிபுணத்துவம் கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்களை உள்ளடக்கி மேற்கொள்வதில் மிகப்பெரிய ஒரு விமர்சனம் இருக்கப் போவது கிடையாது. ஏனெனில் இவர்கள் எந்த அளவு தூரம் இந்த வரைவை வரைந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வது என்பது இந்த கட்சிகளுடைய நிலைப்பாட்டில் தான் தங்கியிருக்கின்றது. ஆனால் இவர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அழுத்தம் என்பது தற்பொழுது புலம்பெயர் நாடுகளில் வட்டுக்கோட்டை தீர்மானம் மீண்டும் எழுச்சி பெறுகின்றது. உள்நாட்டிலும் வட்டுக்கோட்டை தீர்மானம் மீண்டும் எழுச்சி பெறுவதற்கான ஏற்பாடுகள் முன்னகர்த்தப்படுகின்றது. அது ஒரு தனிநாட்டு கோரிக்கையை முன்வைக்கின்ற ஒரு தீர்மானமாக இருக்கின்றது. ஏற்கனவே இலங்கையில் சமஷ்டி, கூட்டு சமஷ்டி, தனிநாட்டு கோரிக்கை, பொது வாக்கெடுப்பு என்ற இந்த பிரிவுகள் இருக்கின்றன. அதே நேரம் நடைமுறை சாத்தியமான விடயங்கள் தொடர்பில் சிந்திக்கின்ற தரப்புகள் இதனை விமர்சனம் செய்வதும் உண்டு. ஆகவே இவர்கள் மீது தற்பொழுது இவர்கள் எடுக்கின்ற இந்த புதிய வரைவு என்பது வட்டுக்கோட்டை தீர்மானம், பொது வாக்கெடுப்பு போன்ற விடயங்கள் ஒரு அழுத்தத்தை வழங்கப் போகின்றது. அந்த அழுத்தங்களுக்கு இவர்கள் அடிபணிய போகின்றார்களா, அல்லது நடைமுறை சாத்தியமான வழிகள் என்று சொல்லப்படுகின்ற வழிகளை இவர்கள் பின்பற்றப் போகின்றார்களா, இல்லது தமிழ் மக்களுக்கு எது ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கும் என்ற அடிப்படையில் இவர்களுடைய இந்த தீர்வு திட்டம் இருக்க போகின்றதா என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலை. ஏனெனில் இந்த தீர்வு திட்டம் முழுமையடைகின்ற பொழுது இதனை விமர்சிப்பதற்கென்று ஒரு தரப்பு இருக்க போகின்றது. அதே நேரம் அதனை வரவேற்பதற்கும் ஒரு தரப்பு இருக்க போகின்றது. ஆனால் அதனை கடந்து ஏற்கனவே கூறுவது போன்று 13ஆம் திருத்தம் போன்ற விடயங்கள் பேசிக்கொள்வதற்கும் ஒரு தரப்பு இருக்க போகின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமான ஒரு நிலைப்பாடாக அல்லது தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் போன்ற ஒரு நிலைப்பாடாக, அதாவது மிக பெரும்பான்மை என்பது இவர்கள் வரைகின்ற வரைவுக்கு பின்னால் இருக்குமா என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏனெனில் தற்பொழுது இந்த அமைப்பு எடுக்கின்ற முயற்சியை நாங்கள் விமர்சனம் செய்யலாம், அதில் இருக்கின்ற தனிநபர்கள் சார்ந்த விமர்சனங்களுக்கு செல்லலாம். ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சியை சீர்குலைப்பதாக இருக்கக்கூடாது. இவர்களுடைய செயற்பாடுதான் இவர்களுடைய விமர்சனங்களுக்கு காரணமாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த செயற்பாடு என்று பார்க்கின்ற பொழுது இவர்கள் முன்வைக்கின்ற அந்த வரைவு எப்படிப்பட்டது, வரைவு சில வேளைகளில் தமிழ் மக்களையும் தமிழ் மக்களிடம் இருக்கின்ற புலம்பெயர் அமைப்புகளையும் ஏன் ஒட்டுமொத்தமாக பெரும்பான்மையினரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். ஆனால் 13ஆம் திருத்தத்தையே நிறைவேற்ற முடியாத தென்னிலங்கை, அதற்கு ஒரு அழுத்தத்தை வழங்க முடியாத இந்தியா, ஒரு சமஷ்டி சார்ந்து அல்லது அதனை விட கூடிய அதிகாரங்களை கொண்ட ஒரு கட்டமைப்பு சார்ந்து எந்த அளவு தூரம் இவர்களால் வரையப்படுகின்ற வரைவு தென்னிலங்கையில் ஒரு பேசுபொருளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என்பது ஒரு கேள்வி. பட் நாங்கள் ஒரு விடயத்தை முன்னெடுக்கிறோம், ஒரு தீர்வு திட்டம் நோக்கி போறோம் என்றால் எங்களுக்கு எந்த வல்லரசு இந்த தீர்வு திட்டத்தை முதன்மையான விடயமாக வைத்து அரசாங்கத்துடன் பேரம் பேச போகின்றது அல்லது அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க போகின்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. தமிழ் மக்கள் இதுவரை காலமும் பேசாமல் இருந்துவிட்டு தற்பொழுதுதான் தங்களுடைய தீர்வு தொடர்பில் சிந்திக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பும். தற்பொழுதுதான் நாங்கள் எங்களுக்கான ஒரு தீர்வு பற்றி ஒரு வரைவை நாங்கள் எழுதுகின்றோம் என்றால் இதற்கு முன்னர் பல வரைவுகள் இருக்கின்றது. அந்த வரைவுகளை இதனுடன் இணைக்கப் போகின்றார்களா? வட்டுக்கோட்டை தீர்மானம், திம்பு கோட்பாடுகள், அதன் பின்னர் விடுதலை புலிகள் சமாதான உடன்படிக்கையின் பொழுது பேசப்பட்ட அந்த விடயங்கள், அதன் பின்னரான 13ஆம் திருத்தம் தொடர்பிலான விடயங்கள், நல்லாட்சி காலத்தில் எழுதப்பட்ட புதிய அரசியலமைப்பு வரைவு, தமிழ் மக்கள் பேரவையினுடைய அரசியல் வரைவு, அதே போன்று மாகாண சபை எழுதிய அரசியல் வரைவு, இந்த விடயங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு தான் இந்த புதிய வரைவு வருமாக இருந்தால் அந்த வரைவு ஒன்றை எழுத முடியும். ஆனால் அந்த வரைவு தமிழ் மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தீர்வை வழங்கப் போகின்றது அல்லது இலங்கையினுடைய அரசியலில் என்ன தாக்கம் விளைவிக்க போகின்றது, இந்த வரைவுக்கு பின்னால் இருக்கின்ற மிகப்பெரிய வல்லரசு எது, இலங்கை அரசாங்கத்திற்கு நேரடியாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய இந்தியாவோ சுவிஸோ அமெரிக்காவோ ஏதோ ஒரு நாடு இந்த வரைவுகளின் பின்னால் இருக்கின்றதா? அப்படி இருக்கின்ற பொழுது மட்டும்தான் அது இலங்கையினுடைய அரசியலில் ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை எழுதுவதன் ஊடாக ஒரு செய்தியாக அது வர முடியும், அது எங்களுடைய ஒற்றுமையாக நாங்கள் வேண்டுமென்றால் காட்ட முடியும். ஆனால் அது ஒரு தீர்வை நோக்கிய நகர்வில் என்ன வகைவாகத்தை
வகிக்கப் போகின்றது என்பதை இன்னும் ஒரு பிரதானமான கேள்வி இல்லையா பையன்? நிச்சயமாக இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி ஆராய முற்படுகிற போது பொதுவாகவே பிரித்தாளுகின்ற தந்திரங்களின் மூலமாகத்தான் உலக நாடுகள் எங்களுடைய நிலைப்பாட்டை பெற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழ் அரசியல் தரப்புகளினுடைய ஒற்றுமைக்கு ஒரு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சக்தி அழுத்தங்களை வழங்குமா என்கின்ற கேள்வி இருக்கிறது இல்லையா கிருஷ்ணா? உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை என்ற விடயத்தில் 13ஆம் திருத்தம் கூட இந்தியாவினுடைய அழுத்தத்தில் தான் வந்தது. இலங்கைக்குள் சிங்கள மக்கள், அதாவது குறிப்பாக தென் இலங்கை தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு தீர்வு திட்டத்தையும் வழங்குவதற்கு இதுவரை அவர்கள் தயாரில்லை. அது தொடர்பிலான எந்த ஒரு சமிச்சைகளும் தென் இலங்கையில் காணப்படவில்லை. அப்படி ஒரு காணப்படுகின்ற சூழ்நிலை இருக்குமானால் தற்பொழுது வெடுக்குநாரி மலை தொடர்பில் அது பௌத்த மதத்துக்கு உரிமை சொந்தமானது என்ற அடிப்படையில் எல்லாம் வர்த்தகமானி வெளியீடு செய்வதற்கு அரசாங்கம் முயற்சிக்குமா? இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் எப்படி தீர்வுகளை நோக்கி செல்ல முடியும்? ஆகவே இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வேண்டுமென்றால் அது ஏதோ ஒரு வல்லரசினுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் தான் இருக்க முடியும். தற்பொழுது இந்தியாவினுடைய பொருளாதார உதவியில் தான் இலங்கை மிக பெரும் அளவு நம்பி இருக்கின்றது. அது நாடு திவாலானதாக இருக்கலாம், டித்வா புயலாக இருக்கலாம், அல்லது தற்பொழுதைய இந்த மேற்குலகனுடைய ஈரான் மீதான அந்த யுத்தமாக இருக்கலாம். இதிலெல்லாம் இந்தியாவினுடைய உதவி இல்லாமல் இலங்கை இருக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்தியாவினுடைய அழுத்தம் இந்த விடயத்தில் இருக்குமா என்பதுதான் மிக பிரதானமான கேள்வி. நிச்சயமாக அப்படியான ஒரு நிலைப்பாடும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அரசல் புரசலாக பலர் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் இதனுடைய உண்மைத்தன்மைகள் தொடர்பாக தெளிவான நிலைப்பாடு இல்லை. இப்படியான ஒரு சூழலில் இந்த தமிழ் அரசியல் தரப்புகளை இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்பது 13ஆம் திருத்தத்தை கடந்து இதுவரை அவர்கள் யாரும் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டதில்லை. இப்ப தமிழ் மக்களினுடைய ஒருமித்த நிலைப்பாடு என்று வருகின்ற பொழுது இது ஒரு அதி உச்சபட்சமான நிலைப்பாடாக இருக்க போகின்றது. ஆகவே 13ஆம் திருத்தத்தை மையப்படுத்திய ஒற்றையாட்சிக்குள்ளான ஒரு தீர்வு அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வரைவை இவர்கள் வரையப் போவதும் கிடையாது. ஆகவே இந்த வரைவை இந்தியா நேரடியாக எடுத்து இதனை இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற முயற்சிக்கு செல்லுமா என்பது பல மில்லியன் கேள்வி. அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதுதான் உண்மை இல்லையா? நிச்சயமாக. அதாவது இந்தியாவினுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய 13 கூட சரியான முறையில் அழுத்தம் வழங்க முடியாத நிலைமையில் 40 வயதை அண்மித்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தையை இன்னும் எழுந்து நடக்க வைக்க முடியாத நிலைமையில் தான் இந்தியா இருக்கிறது. காரணம் பூகோள ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது. இலங்கையை இந்தியா பகைத்து கொண்டால் அல்லது ஈழத்தமிழர்களுக்காக ஒருபோதும் இந்தியா இலங்கையை பகைத்துக் கொள்ள முடியாத நிலைமை இருக்கிறது. வேறு நாடுகளுடைய செல்வாக்கு இங்கு ஏற்படக்கூடும். அது இந்தியாவினுடைய பிராந்திய நலனுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும். ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக அல்லது பிராந்திய வல்லரசாக இந்தியா தான் நிலைநிறுத்திக் கொள்ளுகிற போது இப்படியான நிலைப்பாடுகளை தான் எடுக்கும் என்பது திட்ட தெளிவான ஒரு விடயம். இவை எல்லாவற்றையும் கடந்து எங்களுக்குள்ளேயே இப்படியான சமாதான முயற்சிகள் அல்லது ஒற்றுமை முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோமாக இருந்தால் அது ஒரு முயல் கொம்பு போல தான் இருக்கும் என்று சொல்லலாம். ஆனாலும் இதிலே தமிழ் அரசியல் தரப்புகளை ஒருங்கிணைக்கின்ற சக்திகள் ஒரு விக்ரமாதித்தினுடைய நிலைப்பாடு போல மிளவும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அது கைகூட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். அப்படியான சாத்தியப்பாடுகள் இருந்தால் அது பொருத்தமானதாக இருக்கும் அல்லது தமிழினத்தினுடைய எதிர்கால அரசியல் நகர்வுகளுக்கு காத்திரமானதாக அமையும் என்றும் சொல்லலாம். நன்றி பிரஷ்ணு, உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டதுக்காக. நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் தரப்புகள் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற நீண்டகால கோரிக்கையை முன்வைத்து தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்ற நிலையில் இப்போது பல்வேறு தரப்புகள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிலே காத்திரமாக சட்டத்தரணிகளுடைய பேரவை என்பது இந்த முயற்சிகளை மேற்கொள்கிறது. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகுமோ இல்லையோ தெரியாது. ஆனால் அவர்களுடைய முயற்சி வரவேற்கப்பட வேண்டியது. அதன் மூலமான ஒரு மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கதாகவும் இருக்கும் என்று நம்பலாம். நன்றி உறவுகளை. மற்றொரு காணொலியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.